எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு ஆடி 1 பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா, ஆடி அழிச்சுட்டு வரும், தை தொடச்சுட்டு போயிடும் அப்படின்பா. ஆடி வந்தாச்சுனாலே வரிசையாக வரலட்சுமி நோன்பு, ஆவணி ஆவட்டம், நவராத்திரி, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பண்டிகைகள் வரிசையாக. தைப்பொங்கலோட எல்லாமே முடிஞ்சு போயிடும் பண்டிகையெல்லாம், இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவர்களுக்கு இது உத்தராயணம் தக்ஷணாயணம் அப்படிங்கிற மாதிரி 6 மாதங்கள் கணக்கில் வரும். அதே மாதிரி வெடியாலம்பர 5:30 மணிக்கு எழுந்து அந்த பூஜை பண்ணுறது, அந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்தேளா, அந்த மாதிரி நேரம். அந்த மாதிரி இந்த மாதங்கிறது தெய்வத்திற்கெல்லாம் உகந்த மாதம், ரொம்ப சந்தோஷமான மாதம். தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருப்பாளாம். ஏன்னா எல்லா கோவில்லையும் பூஜை பண்ணுவாளாம், எல்லாரும் நைவேத்தியம் பண்ணிக்கிண்டு பூஜை பண்ணிக்கிண்டு அந்த பாட்டுகள், அந்த ஸ்லோகங்கள், அது எல்லாமே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. ஸோ அதனால் இந்த மாதத்தில் நம்ம என்ன வேண்டின்றாலும் அதை அவள் தந்தேன்னு கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நாளைக்கு கார்த்தால வெடிகாலம்புறதே ஒரு 5-5:30 எழுந்துட்டு குளிச்சுட்டு காவிட்டு வாசப்பெருக்கி நல்லா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி உங்களை இஷ்ட தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்குமே விளக்கேற்றிருங்கோ. அண்ட் நெய் விளக்கு ஒரு அகலை வாங்கி அதில் நெய் விளக்கு ஏற்றினா ரொம்ப விசேஷம். ஒரு 10 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்டில் நெய் விற்கும் பற்றில ஆற்றுலேருந்து யூஸ் பண்ணுற நெய்யை கொண்டு வந்து வேண்டாம், இதை ஊற்றப்படாது. நீங்கள் கடையிலேருந்து 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுங்கோ, பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்கோ, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நாளைக்கு இந்த வேப்பலை இருக்குது பற்றியால, அதை வந்துட்டு உங்கள் அம்மன் ஃபோட்டோவோ இல்லை அம்மன் சிலையோ இருந்ததுன்னா வேப்பலை வந்துட்டு ரொம்ப விசேஷம். கஞ்சி இல்லை அவள் கூடு உண்டாக்குவா பற்றியால, அந்த கூடுலே வேப்பலையை போடுவாவா. ஸோ அதனால் அது மருந்து, அதனால் வேப்பலையே ஒரு கொத்து வாங்கி நீங்கள் அம்பாள் பாதத்துலேயோ இல்லை சைட்லேயோ நீங்கள் வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நாளைக்கு கண்டிப்பான முறையில் ஒரு கலசத்தை ஒன்று வச்சுருங்கோ, அதில் வெள்ளத்தை ஊற்றி வைங்கோ. வெள்ளம் தண்ணி வந்துட்டு ரொம்ப விசேஷம். அதில் 2 காசு, ஒரு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா காயின் அதையும் போடுங்க, 2 மஞ்சப்பொடி, அதிலே 2 வேப்பலை அதுலேயும் போட்டு 2 புஷ்பத்தையும் போட்டு இந்த மாதிரி மாவலை அழகாக வச்சு அதில் ஒரு தேங்காயை நீங்கள் நல்லா மஞ்சள் தடவி பொட்டு வச்சு தேங்காயை அதில் வச்சுருங்கோ. அந்த ஆற்றுல எப்போவுமே ஒரு கலசம் ஆற்றுல இருந்தால் ரொம்ப விசேஷம். ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு ஒருக்கா அந்த கலசத்தை நீங்கள் தேங்காவை மாற்றி வச்சுக்கலாம். கூழ் தெரிஞ்சவா ஆற்றுல கூழ் உண்டாக்கலாம். அப்படி எனக்கு கூழெல்லாம் நம்ம ஆற்றுல, நம்ம பிராமணால் ஆற்றுலாம் கூழ்னா பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. பட் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாலும் அதை வாங்கி நான் குடிச்சிருக்கேன். பட் நீங்கள் நம்ம ஆற்றுல அது வழக்கம் இல்லை. நம்ம ஆற்றுல சக்கரை பொங்கல் வச்சு பழம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த பழங்களை வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தை வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் அதெல்லாம் வச்சு நம்ம ஆற்றுல அப்படி தான் பண்ணுவா யூஸ்வலாக. நீங்கள் சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கல் ஸ்வீட்டாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை வாங்கி நீங்கள் ஆற்றுல அந்த மாதிரி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி மத்தியானத்தில் அந்த படையல் போடுறதும் பார்த்தாலும் அதை நீங்கள் மத்தியானம் 12:30லேருந்து 1:30 அந்த நேரத்தில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால 10:30-12 ராவ காலத்தில் போயிடும் இல்லையா. ஸோ அதனால நீங்கள் 12:30க்கு அப்புறமா இந்த மாதிரி படையல் போடுறவா அந்த மாதிரி இலை போட்டு நன்னா நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நாளைக்கு மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான்வெஜ் நாளைக்கு அநேகமாக யாருமே கூட்ட மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஐடியல் கிடையாது. நான்வெஜ் கூப்பிட்டு அதை வந்துட்டு நம்ம நைவேத்தியம் எல்லாம் பண்ணால் சரியாக வராது இல்லையா. ஸோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் வந்துட்டு ஐடியல் இல்லை ஒன்று. 2வது, இந்த மாதிரி வேப்பலையை வாங்கி நீங்கள் ஆற்றுல வச்சேன்னாக்கா ரொம்ப விசேஷம். அவள் அம்பாள் பக்கத்தில் நீங்கள் வச்சேன்னாக்கா எந்த ஒரு கெடுதலுமே நமக்கு அண்டாது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் வருது, வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு விசேஷம். இந்த வெள்ளிக்கிழமையில் இது வரதுனால முதல் அந்த ஆடி ஆரம்பிக்கிறதுனால இந்த வருஷமே எல்லாருக்கும் ரொம்ப நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ எளிமையாக எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம். அதே மாதிரி அபிராமி அந்தாதியை 100 ஸ்லோகத்தையுமே முடிஞ்சால் நீங்கள் படிங்கோ, ரொம்ப விசேஷம். அப்படி படிக்க முடியலைன்னா அந்த இதுலேயே யூடியூப்லேயே வரும் பற்றில அது சொல்லியிருப்பாளே எல்லாரும், நீங்கள் அந்த மாதிரி அதை ஃபுல்லாக யூடியூப்பில் போட்டு அதையாவது நீங்கள் கேளுங்கோ. அப்படி இல்லாட்டி ஆத்தாலயங்கள் அபிராம வல்லியேன்னு இருக்குது பற்றியெல்லாம் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை நாளைக்கு கண்டிப்பான முறையில் சொல்லுங்கோ, நல்லது மட்டுமே நடக்கும்.